வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். எதிர்காலம் மீதான கோலாலம்பூர் பிரகடனத்தில் 10 ஆசியான் தலைவர்கள் கையெழுத்திட்டனர். கோலாலம்பூரில் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ள 46வது ஆசியான் மாநாட்டில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உட்பட 10 ஆசியான் நாடுகளின் தலைவர்கள் ஆசியான் 2045 நாம் பகிர்ந்து கொள்ளும் எதிர்காலம் என்ற தலைப்பிலான பிராந்தியத்தின் நீண்டகால தொலைநோக்கு ஆவண பிரகடனத்தில் அதிகாரப்பூர்வமாக கையெழுத்திட்டுள்ளனர். ஆசியான் கூட்டமைப்பின் தொடர்ச்சியான பிராந்திய ஒருங்கிணைப்பு பயணத்தில் கோலாலம்பூர் பிரகடனம் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக அமைந்துள்ளது. இது எதிர்காலத்தில் வாழக்கூடிய தொலைநோக்கு பார்வையை கொண்ட பிரகடன உடன்படிக்கையாகும் என்று ஆசியான் தலைவரான டத்தோஸ்ரீ அன்வார் வர்ணித்தார். இந்த பிரகடனம் யதார்த்தத்தில் நங்கூரமிடப்பட்டுள்ளது, உறுதியால் உயிர்ப்பிக்கப்பட்டுள்ளது மற்றும் நம்பிக்கையால் சாத்தியமாக்கப்பட்டுள்ளது என்று டத்தோஸ்ரீ அன்வார் புகழாரம் சூட்டினார். பல தசாப்தங்களாக ஆசியானில் முயற்சிகள், வியூகங்கள், தொலைநோக்கு பார்வை, பகிரப்பட்ட பொறுப்பு மற்றும் பிராந்திய நம்பிக்கையால் வழிநடத்தப்பட்டுள்ளன. புதிதாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த ஆவணம் அதிகரித்து வரும் உலகளாவிய நிச்சயமற்ற தன்மைக்கு மத்தியில் அந்த மரபின் தொடர்ச்சியாக செயல்படும் ஆற்றலை கொண்டுள்ளது என்று டத்தோஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். செயற்கை நுண்ணறிவு, டிஜிட்டல் கண்டுபிடிப்பு மற்றும் பச்சை மற்றும் நீல பொருளாதாரங்களில் வழிநடத்தும் ஆசியான் திறன் நமது செழிப்பை மட்டுமல்ல, நமது ஒற்றுமையையும் தீர்மானிக்கும் என்று டத்தோஸ்ரீ அன்வார் கூறினார். ஆசியான் அமைப்பின் இந்த ஆண்டு தலைமைத்துவத்தை ஏற்றிருக்கும் மலேசியா ஏற்பாடு செய்துள்ள 2 உச்சநிலை மாநாடுகளில் இது முதல் அங்கமாகும். அனைவரையும் உள்ளடக்குவதும் நீடித்த நிலைத்தன்மையும் எனும் கருப்பொருளில் மலேசியா இவ்வாண்டு ஆசியான் அமைப்பின் நடவடிக்கைகளை வழிநடத்துகிறது. தென்கிழக்காசிய வட்டாரத்தின் தொலைநோக்கு பார்வையையும் புவிசார் பொருளியல் சவால்களுக்கிடையில் ஒன்றுபட்ட மீள்திறன் மிக்க வட்டார அமைப்பாக ஆசியான் உருவெடுப்பதையும் இந்த கருப்பொருள் கோடி காட்டுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தொழில்துறை நீதிமன்ற தலைவராக வாங் வாய்லியாங் மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார். அவரின் 5 ஆண்டு கால பதவிக்காலம் வரும் 2029ஆம் ஆண்டு மே 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மனிதவள அமைச்சு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் மலேசிய தொழில்துறை நீதிமன்ற தலைவராக வாங் வாய்லியாங் பொறுப்பில் இருந்து வருகிறார். வாங் வாய்லியாங்கின் தொழில்முறை நேர்மை மற்றும் அர்ப்பணிப்பை அங்கீகரிக்கும் வகையில் அவரின் பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மனிதவள அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. தனது சேவை காலத்தில் 1161 தொழில்துறை வழக்குகளை வாங் வாய்லியாங் கையாண்டுள்ளார். இவற்றில் 1060 வழக்குகளுக்கு வெற்றிகரமாக தீர்வு கண்டுள்ளார். வாங் வாய்லியாங்கின் அபரிமித சேவையை மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் வெகுவாக பாராட்டியுள்ளார். முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப்பின் அதிகாரி ஒருவரின் வீட்டில் 17 கோடியே 70 லட்சம் ரிங்கிட் மதிப்புள்ள ரொக்கப்பணம் மற்றும் தங்க கட்டிகள் மீட்கப்பட்டது தொடர்பில் அந்த முன்னாள் பிரதமரின் மருமகன் டத்தோ ஜோவியன் மேண்டகியிடம் SPRM விசாரணை செய்யவிருப்பதாக அதன் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி தெரிவித்தார். சட்டவிரோத பணமாற்றம் தொடர்பில் இஸ்மாயில் சப்ரியின் மருமகன் தற்போது விசாரணை வளையத்திற்குள் இழுக்கப்பட்டுள்ளார். இந்தோனேசியா ஜகார்த்தாவில் பிரபலமான ஃபேஷன் வடிவமைப்பு மையத்தை நடத்தி வரும் டத்தோ ஜோவியன் மேண்டகிவின் இடத்திலேயே அவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்படும் என்று அசாம்பாக்கி விளக்கினார். தொடர்புத்துறை நிறுவனங்களான டெல்கோவின் சேவைகள் விலை நிர்ணய தரநிலைகள் மீதான MSAP வகுத்துள்ள வழியாட்டல் முறைக்கு ஏற்ப விரைவாகவும் மலிவாகவும் வழங்கப்படுவதை அரசாங்கம் உறுதி செய்யும் என்று தொடர்புத்துறை அமைச்சர் டத்து ஃபாமி ஃபசில் தெரிவித்தார். MSAP வழிகாட்டலுக்கு ஏற்ப இந்த வழிமுறையானது டெல்கோ நிறுவனங்களிடமிருந்து சாமானிய மக்கள் எப்போதுமே நியாயமான விலையில் சேவைகள் பெறுவதை மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையம் உறுதி செய்கிறது என்று டத்து ஃபாமி குறிப்பிட்டார். டெலிகாம் மலேசியா செயல்படுத்தும் MSAP போன்ற வழிமுறைகள் தங்களிடம் இருப்பதாக குறிப்பிட்ட டத்து ஃபாமி, தொடர்புத்துறை தொடர்பான சேவைகள் எப்போதும் போட்டித்தன்மையுடன் இருப்பது எல்லா நிலைகளிலும் உறுதி செய்யப்படும் என்றார்.
தாய்மை அடையும் அனைத்து மலேசிய கர்ப்பிணி பெண்களுக்கும் இன்று முதல் இலவசமாக டிடேப் தடுப்பூசி செலுத்தப்படும். இதற்கு முன்பு செலுத்தப்பட்ட டெரனோஸ் தடுப்பூசிக்கு பதிலாக இன்று முதல் டிடேப் தடுப்பூசி செலுத்தப்படும் என்று சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. டிடேப் தடுப்பூசி என்பது டெடனஸ், டிப்தீரியா மற்றும் பெர்டோசஸ் ஆகியவற்றினால் உருவாக்கப்படும் 3 நோய்களுக்கு எதிராக செயல்படும் ஒரு கூட்டு தடுப்பூசியாகும். இது பெர்டோசஸை ஏற்படுத்தும் உயிரினங்களின் முழு செல்களை கொல்ல வல்லதாகும் என்று சுகாதார அமைச்சு விளக்கம் அளித்துள்ளது. ஒரு வர்த்தக பெண்மணியான டத்தின் ஸ்ரீ பமிலாலிங் கடந்த ஏப்ரல் 9ஆம் தேதி மர்மமான முறையில் காணாமல் போனதற்கு அரசியல் விவகாரம் தொடர்பு இல்லை என்று கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்தோ ருஸ்டி முகமது இசா தெரிவித்துள்ளார். புத்ராஜயாவில் உள்ள SPRM தலைமையகத்திற்கு வாக்குமூலம் அளிப்பதற்காக சென்றபோது காணாமல் போனதாக கூறப்படும் 42 வயதுடைய அந்த வர்த்தக பெண்மணி தொடர்பாக இதுவரை நடத்தப்பட்ட புலன் விசாரணை அடிப்படையில் இது தெரியவந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இன்று புகேட் அமான் போலீஸ் தலைமையகத்தில் போலீஸ் படைத்தலைவர் தான் ஸ்ரீ ரசாருடின் உசேன் தலைமையில் நடைபெற்ற 2025ஆம் ஆண்டுக்கான ஊடகவியலாளருடனான சந்திப்பு நிகழ்வில் கலந்து கொண்ட டத்தோ ருஸ்டி செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார். பினாங்கு, பிராய், ஜாலன்பாருவில் வீற்றிருக்கும் ஸ்ரீ முனீஸ்வரர் ஆலயத்தின் கல்வி பணி போற்றத்தக்கதாகும் என்று பினாங்கு ஆட்சிக்குழு உறுப்பினரும் பிராய் சட்டமன்ற உறுப்பினருமான டத்தோ ஸ்ரீ சுந்தர்ராஜு சோமு புகழாரம் சூட்டினார். ஆலயங்கள் என்பது சமயத்தின் மேன்மைக்கும் அதனை வளர்ப்பதிலும் பிரதான பங்களிப்பை வழங்கி வருகின்றன. அதேவேளையில் தாம் சார்ந்துள்ள சமூகத்தின் மேன்மைக்கு, குறிப்பாக பிள்ளைகளுக்கு கல்வி பணிகளையும் ஆற்றி வருவது மிகச்சிறந்த தொண்டு பணியாகும். அந்த வகையில் பிராயில் வீற்றிருக்கும் ஸ்ரீ முனீஸ்வரர் ஆலயத்தின் கல்வி பணி சிகரம் வைத்தது போல் அதன் நிர்வாகத்தை உச்சத்தில் பார்க்கும் அளவிற்கு மேன்மையாக அமைந்துள்ளது என்று டத்தோ ஸ்ரீ சுந்தர்ராஜு புகழாரம் சூட்டினார். நேற்று ஞாயிற்றுக்கிழமை பிராய் ஸ்ரீ முனீஸ்வரர் ஆலய இந்து சமய ஆசிரியர்களுக்கான 9ஆம் ஆண்டின் பயிலரங்கு விழா மற்றும் பினாங்கு மாநிலத்தில் உள்ள 28 தமிழ் பள்ளிகளுக்கு 6ஆம் ஆண்டுக்கான தமிழ் பள்ளி ஆசிரியர்களுக்கு 12வது ஆண்டாக மீள்பார்வை பயிற்சி நூல்கள் ஒப்படைக்கும் நிகழ்விற்கு தலைமையேற்று உரையாற்றுகையில் டத்தோ ஸ்ரீ சுந்தர்ராஜு மேற்கண்டவாறு புகழாரம் சூட்டினார். ஸ்ரீ முனீஸ்வரர் ஆலயம் கடந்த 2012ஆம் ஆண்டிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் பினாங்கில் உள்ள 28 தமிழ் பள்ளிகளுக்கு UPSR தேர்வு மற்றும் தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள யுவாசா முதலிய தேர்வுகளுக்கு 6ஆம் ஆண்டு மாணவர்களுக்காக மீள்பார்வை பயிற்சி நூல்களை வழங்கி வருகிறது. இதற்காக ஆண்டுக்கு சராசரி 60,000 ரிங்கெட்டை ஆலயம் செலவிட்டு வருகிறது. இதேபோன்று மலேசிய இந்து தர்ம மாமன்றத்தின் மூலமாக இந்து சமய ஆசிரியர்களை தயார்படுத்தும் சமய கல்வி பயிலரங்கை கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் ஸ்ரீ முனீஸ்வரர் ஆலயம் நடத்தி வருகிறது. இதற்கு ஆண்டுதோறும் சராசரி 90,000 ரிங்கெட்டை செலவிட்டு வருகிறது. சமயத்தையும் கல்வியையும் இரு கண்களாக போற்றி வரும் ஸ்ரீ முனீஸ்வரர் ஆலயத்தின் புனித பணி பினாங்கு மக்களால் பெரிதும் பாராட்டப்பட்டு வருகிறது. இவ்விரு பணிகளையும் ஆண்டுதோறும் ஸ்ரீ முனீஸ்வரர் ஆலயம் செவ்வனே நடத்தி வருவது குறித்து ஆலய தலைவர் மேஜர் M. சேகரன் இவ்வாறு விவரித்தார். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உள்ள நிகழ்ச்சி நம்ம பினாங் மாநிலத்தில் 28 தமிழ் ஸ்கூல் இருக்கு. அதுங்களுக்கு வருஷம் இந்த யுவாசா புக்கு உலாங்கஜி கொடுப்போம். இந்த வருஷமும் அந்த புக்கு உலாங்கஜி இன்னைக்கு கொடுத்தோம். அதுக்கு தலைமை தாங்கினது டத்தோ ஸ்ரீ சுந்தர்ராஜு சோமு, பிராய் சட்டமன்ற உறுப்பினர். இன்னைக்கு உள்ள புத்தகம் கொடுத்து வருஷம் புத்தகம் கொடுத்து குறைஞ்சது ஒரு 60,000-70,000 வண்டி செலவு கோயில் ஜலம்பூர் ஸ்ரீ முனீஸ்வரர் கோயில் செலவு பண்ணி இந்த புத்தகத்தை கொடுக்குறோம். இது ஒரு 10 வருஷமா கொடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். அதை தவிர்த்து இன்னைக்கு இன்னொரு நிகழ்ச்சி நடந்தது. இந்த 28 தமிழ் ஸ்கூலுக்கும் சமய வகுப்பு கற்றுக் கொடுக்குறோம். அதுக்கும் அந்த ஆசிரியர்களுக்கெல்லாம் இன்னைக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு பயிற்சி 2 நாள் பயிற்சி வச்சோம். இங்கே அவங்க தங்கி இங்கே 2 நாள் பயிற்சி வச்சோம். அதுக்கும் அவங்களுக்கெல்லாம் சான்றிதழ் கொடுத்தோம். அது பயிற்சி முடிஞ்சு. ஸோ இந்த மாதிரி நிகழ்ச்சி வருஷம் நடந்து ஏற்பாடு பண்ணி நடத்திக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முக்கால்வாசி இந்த எல்லா தலைமை ஆசிரியர்களும் நம்மளுக்கு நல்ல ஆதரவு கொடுக்குறாங்க. ஸோ அவங்க ஆதரவால் தான் இந்த 28 தமிழ் ஸ்கூலுக்கும் இந்த பயிற்சி கொடுத்து அந்த புக்குங்கெல்லாம் கொடுத்து நல்லபடியாக நடத்திக்கிட்டு வரோம்.
ஸ்ரீ முனீஸ்வரர் ஆலயத்தின் சேவைக்கு பினாங்கில் உள்ள 28 தமிழ் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களும் பெரிதும் ஒத்துழைப்பு நல்கி வருவது குறித்து ஆலயம் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக மேஜர் சேகரன் குறிப்பிட்டார். இந்த நிகழ்வில் மைக்கியின் தலைவரும் ஸ்ரீ முனீஸ்வரர் ஆலயத்தின் அறங்காவல் தலைவருமான டத்தோஸ்ரீ என். கோபாலகிருஷ்ணன், பள்ளி தலைமை ஆசிரியர்கள், மலேசிய இந்து சங்க பொறுப்பாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கோலாலும்பூர் அனைத்துலக விமான நிலையத்தின் அஞ்சல் மற்றும் பொருள் பட்டுவாடா மையத்தில் கடந்த மே 5ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட 3 வெவ்வேறு சோதனை நடவடிக்கைகளில் கஞ்சா பூக்களை கடத்தும் முயற்சி முறியடிக்கப்பட்டுள்ளது. இந்நடவடிக்கையின் வாயிலாக 14 லட்சம் ரிங்கேட்டுக்கும் அதிகமான மதிப்புள்ள 13.74 கிலோகிராம் கஞ்சா பூக்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக அரச மலேசிய சுங்கத்துறையின் பஹாங் மாநில இயக்குநர் முகமது அஸ்ரி சமான் தெரிவித்தார். அண்டை நாடுகளிலிருந்து போதைப் பொருட்களை பெற்று மலேசியாவில் பொட்டலமிட்டு பின்னர் KLIA வழியாக கொரியர் நிறுவனங்களை பயன்படுத்தி பிற நாடுகளுக்கு அனுப்புவதே சம்பந்தப்பட்ட கும்பலின் கடத்தல் பாணியாகும் என நம்பப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். நகைக்கடை உரிமையாளர் ஒருவர் கடத்தப்பட்டதற்கு முக்கிய காரணம் 30 கிலோ தங்கத்தை திரும்ப ஒப்படைக்க மறுத்துவிட்டார் என்று சந்தேகிக்கப்படுவதாக கிளாந்தான் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ முகமது யூசுப் மஹமட் தெரிவித்தார். கடந்த செவ்வாய்க்கிழமை தும்பாட் பாலெக்பாங்கில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் 44 வயதுடைய அந்த நகைக்கடை முதலாளி தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட 30 கிலோ தங்கத்தை திரும்ப ஒப்படைக்க மறுத்துவிட்டதன் காரணமாக அதற்கான பணத்தை கேட்டு தனி நபர்களை உள்ளடக்கிய ஒரு கும்பல் அவரை கடத்தி சென்றுள்ளன. எனினும் போலீசார் மேற்கொண்ட துரித நடவடிக்கையின் காரணமாக அந்த நகைக்கடை உரிமையாளர் அன்றைய தினமே விடுவிக்கப்பட்டுள்ளார் என்று டத்தோ யூசுப் தெரிவித்தார். பூட்டப்பட்டிருந்த வீடொன்றில் நபர் ஒருவர் இறந்து கிடந்தது இன்று கண்டுபிடிக்கப்பட்டது. கொலகங்சார் புக்கெட் சண்டான் என்ற இடத்தில் நிகழ்ந்த இந்த சம்பவம் குறித்து போலீசாரிடமிருந்து தாங்கள் அவசர அழைப்பை பெற்றதாக பேரா மாநில தீயணைப்பு மீட்பு படை உதவி இயக்குநர் சபாருட்சி நூர் அமாட் தெரிவித்தார். 50 வயது மதிக்கத்தக்க அந்த நபர் தங்கியிருந்த வீட்டுக் கதவை திறக்க முடியவில்லை என்று குடும்ப உறுப்பினரிடமிருந்து போலீசார் அழைப்பை பெற்றதைத் தொடர்ந்து தங்களுக்கு தகவல் அளிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். சிறப்பு சாதனங்களை பயன்படுத்தி வீட்டின் பின் கதவை திறந்து உள்ளே சென்று பார்த்தபோது அந்த நபர் இறந்து கிடந்தது தெரியவந்துள்ளது. பின்னர் அவரின் உடல் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக சபாருட்சி நோர் தெரிவித்தார். தென் கரோலினாவில் நடந்த துப்பாக்கி சூட்டில் 11 பேர் பலத்த காயம் அடைந்தனர். அனைவரும் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்காவில் தெற்கு கரோலினாவின் கடற்கரை நகரமான லிட்டில் ரிவரில் நேற்று இரவு துப்பாக்கி சூடு நடந்தது. இந்த சம்பவத்தில் மொத்தம் 11 பேர் காயம் அடைந்தனர். காயம் அடைந்தவர்களில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. மெர்டல் கடற்கரையிலிருந்து வடகிழக்கே 32 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லிட்டில் ரிவரில் நடந்த இந்த சம்பவம் தொடர்பில் துப்பாக்கி சூடு நடத்தியவர்களை தேடும் பணியை போலீசார் முடுக்கியுள்ளனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.